ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடம் பார்க்குறது எதுக்காக அப்படின்னா, பஸ் ஸ்டாண்டில் எல்லா பஸ்ஸும் நிற்கிது. நம்ம ஊருக்கு போகிற பஸ் வந்துருச்சான்னு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த போர்டை பார்த்துட்டு ஏறுறோம். அப்போ அந்த போர்டுங்கிறது வந்து ஒரு கைட்லைன் நமக்கு இல்லையா, இந்த பஸ்ஸு இந்த ஊருக்கு போகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது. அது மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து எதை நோக்கி போகுது, எந்த பாதை வந்து சஃபஸ்டிகேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி அதன்படி சூஸ் பண்ணி போகிறதுக்கு, வாழ்க்கையை எளிமைப்படுத்திக்கிறதுக்கு, சிரமம் இல்லாமல் கடந்து போகிறதுக்கான ஒரு டூல் அப்படின்னு எடுத்துட்டா அதுதான் ஜோதிடம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து வேலை அமையாமலே ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த வேலையில் போனாலும் நிலையாக நிற்க மாட்டார். ஒரு வேலையில் உட்காந்துருப்பார், அப்புறம் இன்னொரு வேலை, அப்புறம் இன்னொரு வேலை. அதுலேயும் இந்த வேலை கொடுக்குறவன் வந்து மாற்ற வேண்டியதில்லை, நம்மளாலே வேலையை மாற்றிடுவார். நீ எனக்கு முதலாளியாக இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, அதனால நான் வேறு முதலாளிகிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதலாளியை தூக்கி எறிஞ்சிட்டு வேற பக்கம் போயிடுவார். இது ஒரு டைப்பாக தொழில் அமையாமல் இருக்குது. இன்னொருத்தர் என்னென்னா, எங்கே போய் என்னதையும் ப்ராப்பராக வேலை செஞ்சாலும் அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமலே இருப்பாங்க. அந்த கம்பெனியை இவங்க வெளியே அனுப்பிச்சிடும். அப்போ ஒரு இடத்துல நிலையா நில்லாமல் வேலையில் ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது ஒரு சாரர். இன்னொரு பக்கம் சொந்த தொழில் பண்ணுறேன் அப்படின்னு இறங்குவாங்க, அது சரியாக வராது. அப்புறம் திருப்பியும் தொழில் பண்ணுறேன்னு இறங்குவாங்க, அதுவும் சரியாக வராது. அப்புறம் மறுபடியும் தொழில் பண்ணுறேன்னு இறங்குவாங்க. இதே வேலையாக இருப்பாங்க சிலர். அப்போ இப்போ அதுதான் கேள்வி. இப்போ இவங்களுக்கு சொந்த தொழில் செட் ஆகாது, ஆனால் அந்த தொழிலை விட்டு இவங்க வெளியே வரமாட்டாங்க. இங்கே வேலைங்கிறது எந்த வேலையிலையும் உருப்படியாக உட்காந்துருக்க மாட்டார், ஆனால் அந்த வேலைக்கு போகிறதுங்கிறதுலையே தான் காலத்தை செலுத்திக்கிட்டே இருப்பார். இப்போ இந்த ஜாதகங்கள்லாம் என்னத்தை காமிக்குது, அறுதிட்டு காமிக்குதுன்னா, எல்லா ஜாதகமும் ஒரே மாதிரி கிடையாது. ஒன்று ஒரு மாதிரி யூனிக் தானே தவிர யூனிஃபார்ம் கிடையாது. இப்போ பாருங்க, ஒருத்தருக்கு சொந்த தொழில் பண்ணுறாரு, அந்த தொழில் அடியாகிடுது, சிரமப்படுறாரு, அல்லது சரியாக ஓட மாட்டேங்குது. அப்புறம் சரின்ட்டு அதுலேருந்து வேற தொழில் ஆரம்பிக்கிறேன், அல்லது இதே தொழிலை விரிவாக பண்ணுறேன், அல்லது இதே தொழிலை தூக்கிட்டு வேற பக்கம் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் சிலர் தொழில் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து என்ன பண்ணார்னா, மில்லில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த மில்லு வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு வந்து சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கரும்பு ஜூஸ் வண்டி போட்டார். அப்போ கரும்பு ஜூஸ் வண்டி ஹைவேஸில் போடுறாரு. அப்போ போடுறது வர்றோம், நிறையா கரும்பு இறக்குனா காசு கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லி ஒரு லோடு கரும்பு இறக்கிட்டார். அந்த ஒரு லோடு கரும்பையும் வந்து விற்க முடியலை. எது, ஜூஸு ஓடினா தானே விற்கிறதுக்கு, ரொம்ப மெதுவாக ஓடுது. கரும்பு அப்படியே வச்சுருந்தா காஞ்சு போயிடும். அப்போ அது பக்கத்து ஊரில் திருவிழா நடக்குது, அங்கே கொண்டு போய் போட்டு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி இந்த மொத்த கரும்பையும் தூக்கி இந்த மெஷினையும் தூக்கி கொண்டு போய் திருவிழாவில் ஓட்டு அங்கே ஓட்டி அங்கேயும் தீர்க்க முடியல. திருப்பி அங்கேயே போட்டிருக்க முடியாதுல்ல, திருவிழாதையும் முடிஞ்சு வச்சுல. அப்புறம் திருப்பி அந்த வண்டியோடு சேர்த்து அந்த கரும்பையும் சேர்த்து தூக்கி கொண்டு வந்து மறுபடியும் இன்னொரு இடத்துல ஹைவேல போட்டு அதுவும் ஓடலை. ஆக இப்படி அந்த கரும்பு அவரை விடாமல் சுற்றுன்னு சுற்றிக்கிட்டே வந்தது. கடைசியில் அடுப்பெரிக்கத்தையும் யூஸ் ஆச்சு, அரை விலைக்கும் காவலைக்கும் கொடுத்தாரு. அது மாதிரி இந்த தொழில் அப்படிங்கிறது சிலருக்கு வந்து பெருசாக போட்டு உருட்டி எடுக்கும். சிலருக்கு வந்து சரி அந்த தொழில் ஏன் உருட்டி எடுக்குது, அப்போ இதை பேசாமல் விட்டுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாமா அப்படின்னா, அதுக்கு கௌரவமும் இடம் கொடுக்காது, அவங்களுடைய நம்பிக்கையும் இடம் கொடுக்காது. எப்படினாலும் நான் நல்லா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அதுலேயே மல்லு கட்டிட்டு இருப்பாங்க. அப்போது தொழில் இவங்களுக்கு சரியாக வரும்னா 2 வருஷம் இல்லை 4 வருஷம் கஷ்டப்படலாம், தப்பு இல்லை. சரியாக வராதுன்னு தெரிஞ்சால் விட்டுட்டு போயிடணும் இல்லையா. விட்டுட்டு டக்குன்னு வேலைக்கு போயிட்டா சிரமம் இல்லாமல் இருக்கும். பட் இவங்க அடம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறதுங்கிறது வந்து எதனால, ஜோதிடம் தெரியாதனால, அல்லது ஜோதிடம் பார்க்காம இருந்ததுனால. அப்போ ஜோசியம் பார்த்துருந்தா என்ன சொல்லியிருப்பாரு, இது வந்து கரெக்டான டைம் கிடையாதுயா, உனக்கு தொழில் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது கரெக்டான டைமில், நீ ஒழுங்காக வந்து வேலைக்கு போகிற வழியை பாரு, கையில் இருக்க காசு பணத்தை ஏதாவது நகை நட்டு எடுத்து வை, இல்லாட்டினா ஒரு இடங்கடா வாங்கி போடு, டெபாசிட்டில் போட்டு வை, நீ முதல்ல வந்து வேலைக்கு போ அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை ஜோசியர் கொடுத்துருவார். சரியா. அப்போ அதை கேட்டுட்டு இவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா ஏகப்பட்ட காசு மிச்சமாகனா, இவருக்கு மட்டும் சொல்லலை, நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க, அந்த வேலை செட் ஆகாமலே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க வேலைக்கு போகிறதுக்கான உகந்த ஜாதகம் தானா, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது தொழில்களில் பண்ணால் சரியாக வருமா அப்படிங்கிறத கரெக்டாக ஸ்கேலிங் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க மூவ் ஆனாங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இதுக்கு தான் சார் ஜோசியம். இப்போ சொந்த தொழில் பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேலைக்கு போகிறத எடுத்துக்கோங்க. ஒரு ஜாதகர் வேலைக்கு போகிறார் அப்படின்னா, இந்த வேலைக்கு போகிற ஜாதகர்களுக்கு அது உத்தியோகம்ங்கிறது வந்து அரசு உத்தியோகத்திலேருந்து தனியார் துறை உத்தியோகத்திலேருந்து மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவர்னு வச்சுக்கோங்க. அத்தந்தண்டி பதவி, அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவராக இருந்து சின்ன பதவியில் சின்ன வேலையில் ஒரு பியூனா வாட்ச்மேனாக கூட இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சம்பளம் சின்னதில்லை, அதனால சின்னதுன்னு சொல்கிறேன், மற்றபடி வேலையெல்லாம் சின்னது கிடையாது, எல்லா வேலையும் ஒரே மாதிரி தான். அப்போது
இந்த சின்ன சம்பளத்திலிருந்து பெரிய சம்பளம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை எப்போ டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னா 6ஆம் இடத்ததிபதி வக்ரமாயிருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. லக்னத்துக்கு 6ஆம் இடத்ததிபதி வக்ரமாயிருக்கார், அவருடைய தசை ஆரம்பிக்குது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வேலையில் டிஸ்டர்பன்ஸ் வரும், இடமாற்றம் வரும். அதே லக்னத்துக்கு 6ஆம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கார் அல்லது உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்களால வேலையில் ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. இது பிரைமாக சொல்ல வேண்டியது. சரி, ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் இருக்குது அல்லது ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இருக்குது, அந்த கிரகத்தினுடைய தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போது அவங்களால வேலைக்கு போக முடியுமா அப்படின்னா போக முடியாது, வேலையில் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இது போக முடியாதுங்கிறது, ஒருத்தர் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பார், ஒருத்தர் இஷ்டம் இல்லாமல் வேலை பார்ப்பார், ஒருத்தர் வேலையே இல்லாமல் வெளியில் வந்துடுவார், இன்னொருத்தர் ஜம்ப் ஆகி வேறு இடத்துக்கு வேலைக்கு போவார். இந்த ஆட்சி பெற்ற கிரகங்களுடைய தசை நடக்கிறப்ப அது ஆரம்பிக்கலே இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அந்த கிரகத்தினுடைய வலிமையை பொறுத்தது. சரி, இப்போ ஒரு சூரிய தசை வருதுன்னு வச்சுக்கோங்க, சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். அப்போ அவருக்கு அந்த பண்ணிக்கிட்டு இருக்க வேலை போயிடும், அல்லது வேலையில் இடமாற்றம் பண்ணுறார், அல்லது வேலையில் விட்டுட்டு வெளியில் ஏதோ ஒரு தொழில் பண்ணுறாரு. மொத்தத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அந்த வேலையை டிஸ்டர்ப் பண்ணும். 6 வருஷம். சரியா? இந்த 6 வருஷம் போனதுக்கப்புறம் சப்போஸ் 25 வயசில் ஒருத்தருக்கு சூரிய தசை வருது, அந்த சூரியன் ஆட்சின்னு வச்சுக்கோங்க, 6 வருஷம்னா 31 வயசு வரைக்கும் அவர் வேலையில் போராடுவார். பட் 32லேருந்து அப்புறம் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவார் இல்லையா? ஆனால் இதே ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய திசை 20 வருஷ சுக்கிர தசையாவோ 19 வருஷ சனி தசையாவோ இருந்து அவருக்கு ஒரு 35-40 வயசில் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தசை 40 வயசு வரைக்கும் ஒரு தொழிலில் இருக்கார் வேலையில், 40 வயசில் சனி தசை ஆரம்பிக்குதுன்னா 59 வயசு வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் வரைக்குமே சனி தசை, ஆட்சி பெற்றவனுடைய தசை. அப்போ அது ஜாபுக்கு ஒத்து வராது அப்படின்னா அப்போ அடுத்த என்ன செய்யலாம், அந்த தொழிலுக்கு எப்படி கொண்டு போனால் சரியாக வரும், நம்ம சொந்த தொழில் பண்ணலாமா, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஏதாவது பண்ணலாமா, ஜாயின் வெஞ்சர் ஏதாவது பண்ணலாமா, அல்லது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணலாமா, அல்லது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, கிரிப்டோ கரன்சி பண்ணலாமா, ஃபாரெக்ஸ் ஏதாவது பண்ணால் சரியாக வருமா, இல்லை இது பேசாமல் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துருந்தோம்னா சரியாக வருமா, இல்லை ரிட்டர்ன் பேக் டு பெவிலியன்ற மாதிரி ஊருக்கு போய் உட்காந்துக்கிறலாமா சொந்த ஊரில் அப்படின்ற மாதிரியான பல எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். இதில் எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஜோசியாரையும் தெளிவாக சூஸ் பண்ணி கொடுக்க முடியும். நீங்கள் இதை பண்ணுங்க ஏன் நல்லா இருக்கும் அப்படின்னு, அதுக்கு தான் சார் ஜோசியம். அப்போ ஒருத்தரை கைட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் கைட் பண்ணணும். சரியா? சரி, இது இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு ஜாதகத்தில் ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகம் வேலைக்கு போகிறதுங்கிறது டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு இப்போ நம்ம பேசணும் இல்லையா? ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால் பரவாயில்ல, 2-3 ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருந்தால், அதே அந்த கிரகங்களுடைய திசைகள்லாம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருந்தா, இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அப்போ நம்ம எப்படி அந்த ஜாதகத்தை லீட் பண்ணுறது, எப்படியான கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வழக்கம் போல் நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துக்கிருவோமே. இப்போ ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை எடுத்துக்கங்க. 1984 செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 12:48 PM மக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்க, சிம்ம ராசியில் தனுசு லக்னத்தில். இது ஒரு ஆணுடைய ஜாதகம். இவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவருக்கு தொழில்ங்கிறது சரியாக செட் ஆகவே, தொழில் மீன்ஸ் வேலைக்கு போகிறது எங்கேயுமே செட் ஆக மாட்டேங்குது. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறார், அங்கே நிலையாக நிற்க முடியல, மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போகிறார், அங்கே நிற்க முடியல, மறுபடியும் போகிறார், இப்படியே போயிட்டே இருக்கார். ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான்றாங்கல்ல, அது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கார். வயசு தான் ஓடிடுச்சு, 40 வயசு வந்துருச்சு இல்லையா? இப்போ இவருடைய ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த்தை பாருங்க. லக்னமாக வந்திருக்கிறது தனுசு லக்னம், லக்னத்தில் லக்னாதிபதி ஆட்சி, 12ல் 12க்கு அதிபதி செவ்வாய் ஆட்சி, 11ல் சுக்கிரன் 11க்கு அதிபதி ஆட்சி, 11ல் உச்சம் பெற்ற கிரகம் சனி நிற்கிறாரு, சனி உச்சம். அது இல்லாமல் பரிவர்த்தனை யோகத்தில் புதன் ஆட்சி உச்சமாகிறார், சூரியனும் ஆட்சி ஆகிறார், சூரியனும் புதனும் பரிவர்த்தனை. இது இல்லாமல் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராஜயோகத்தில் நிற்கிறார், ரிஷபத்தில், ஆமேடம் மருதுசுரா நண்டுகன்னி 5 இடத்திற்கு கருணாகம் அமையுமாயின்னு. அதே மாதிரி சந்திரன் புதன் சேர்ந்திருக்கிறது பிரமாதமான யோகம். அதே இது பரிவர்த்தனை யோகத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்றது சிவசக்தி யோகம். ஆக எல்லா கிரகமே யோகத்தில் தான் இருக்குது. ஏன் அருமையாக இருக்கப்பா, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இந்த ஜாதகத்துக்கு தொழிலும் கிடையாது, தொழில் ஒழுங்காக அமைய மாட்டேங்குது, வேலைக்கே போய் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தான் இதில் பஞ்சாயத்து. இப்போ என்ன காரணம், அப்போ ஏன் இவருக்கு தொழில் அமையலை அப்படின்னா, இப்போ பாருங்கள் இவர் எந்த அளவுக்கு அதாவது மறுதலையான ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்கார் அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட்டு 1.5 வருஷத்துக்கு கேது தசை, 1 வருஷம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 20 வருஷம் சுக்கிர தசை. 21 வயசு வரைக்கும் கூட விட்டுறலாம். என்ன காரணம், படித்தார், வேலைக்கு போனார், அல்லது ஒரு இடத்துல செட்டில் ஆகலை, ஏதோ ஒன்று விளையாட்டு பிள்ளை அப்படியே விட்டுறோம்னு வச்சுங்க. 21 வயசு தாண்டுறோம்.
சுக்கிர தசையை தாண்டிடுறாரு. இதில் பாருங்க, கேது கேது தசையில் இவர் பிறக்கிறாரு. கேது வந்து ஆட்சி பெற்றவனுடைய தசை வீட்டில் உட்காந்துருக்கார். அது ஒரு 1.5 வருஷம். அடுத்தது சுக்கிர தசை நடக்குது, அது ஒரு 20 வருஷம். அடுத்தது இந்த சுக்கிர தசையும் ஆட்சி பெற்றவனுடைய தசை. நான் மறுபடியும் முதல்ல இருந்து சொல்கிறேன். முதல்ல கேது தசையில் பிறந்திருக்காரு, 1.5 வருஷம். அந்த கேது வந்து ஆட்சி பெற்ற செவ்வாயோட உட்காந்துருக்காரு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது சுக்கிரன் தசை நடத்துறாரு, அவரும் ஆட்சி பெற்ற நிலையில நின்று தசை நடத்துறாரு. அடுத்தது சூரியன் தசை நடத்துறாரு, அவரும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று தசை நடத்துறாரு. அடுத்தது சந்திரன் தசை நடத்துறாரு, அவரும் ஆட்சி பெற்றவனுடைய வீட்டில் உட்காந்து தசை நடத்துறாரு. அடுத்தது செவ்வாய் 7 வருஷம் தசை நடத்துறாரு, அவரும் ஆட்சி பெற்று தசை நடத்துறாரு. அதுக்கு அடுத்தது ராகு தசை நடத்துறாரு, அவரும் வந்து 18 வருஷம் ஆட்சி பெற்றவனுடைய வீட்டில் உட்காந்து தசை நடத்துறாரு. அதுக்கப்புறம் குரு தசை நடத்துறாரு, அவரும் வந்து ஆட்சி பெற்ற நிலையில நின்று தசை நடத்துறாரு. இதுக்கப்புறம் ஏன்னா இப்பவே 79 வயசு ஆச்சு. அதுக்கப்புறம் சனி தசைன்னு போட்டா கூட 79 வயசுக்கு அப்புறம் 19 வருஷம் போட்டா 98 வருஷத்துக்கு ஆட்சி பெற்றவன், உச்சம் பெற்றவன், ஆட்சி பெற்றவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம், உச்சம் பெற்றவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம், இப்படியே போகுது சார் இந்த ஜாதகத்துக்கு. இப்போ நம்ம முதல்ல என்ன சொன்னோம், ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற நிலையில் அல்லது உச்சம் பெற்ற நிலையில் நின்னா அவங்க ஜாப்ல இருந்தாங்கன்னா அந்த ஜாப் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதுலேயும் குறிப்பாக அந்த தசை ஆரம்பிக்கல டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இங்கே 98 வயசு, அதுக்கப்புறம் போட்டாலும் ஆட்சி உச்சம் தான் வரும். 98 வயசு வரைக்கும் ஆட்சி பெற்றவன், உச்சம் பெற்றவன், உச்சம் பெற்றவனோட இருக்கேன், ஆட்சி பெற்றவனோட இருக்கேன் தசையே நடந்ததுன்னா அப்போ வேலைக்கு போகிறதா இல்லை பேசாமல் வீட்டில் உட்காந்துக்கிறதா? சரியா? இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது தொழிலே செட் ஆகாதுல்ல. அதாவது வேலைக்கு போகிறதுங்கிறது, ஜாப் அப்படிங்கிறது இவருக்கு செட் ஆகாது. ஆகலை. எப்படி ஆகலை அப்படின்னாக்க இங்கே பாருங்க, அந்த ஜாதகத்துக்கு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க பாருங்க. திருநெல்வேலியிலிருந்து என் வீட்டுக்காரர் நிரந்தரமாக ஒரு வேலையில் இருக்க முடியவில்லை. அவர் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலை பார்த்து கொண்டே இருக்கிறார். வருமானம் சரியாக கிடைக்கவில்லை. இப்பொழுதுதான் ஒரு 6 மாதமா அவருக்கு நிரந்தரமான தொழிலை பண்ண முடியவில்லை. அவர் சரியான ஒரு நிலையில் இல்லை. அவரை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது ஐயா. இதற்கு ஒரு நல்ல தெளிவான முடிவை சொல்லுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார், இவங்க கொடுத்துருக்கிறதுக்கும் இங்கே ஜாதகம் இருக்கிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 23 செப்டம்பர் 1984, இது 12 மணி 48 நிமிஷம் வருதா பாருங்க. அந்த ஜாதகத்தை தான், இந்த ஜாதகத்தை தான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ என்ன சொல்லுது, கிறங்கி கிருத்து போச்சுன்னு வாங்கல, அது மாதிரியான பொசிஷனில் உட்காந்துருக்கு இங்கே இந்த ஜாதகம். ஆனால் இங்கே பார்த்தா ஜாதகத்தை பார்த்தா ஆஹா ஓஹோன்னு இருக்க மாதிரி இருக்குது, போற்றி பாடாடி ஒன்னே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே அவங்க கேட்குற கேள்வி இப்படி இருக்குது, என்னையா ஜாதகம் இம்புட்டி யோகமாக இருக்குது, அங்கே கேள்வி என்னடான்னா ஒரு தொழிலும் இல்லாதான், முகடியாவான், ஒன்றுக்கும் உதவாதான், சோம்பனாவான், பெரியோர்கள் முன்னின்றும் மரத்தை போலும் பேசாமல் இருப்பவனே பேயனாகும், பரிவு சொல்லி தழுவினவன் பசப்பனாவான், பசித்தோர்க்கு இட்டுண்ணான் பாவியாமே அப்படின்றானே. அப்படி இந்த ஜாதகத்துக்கு வந்து தொழில் இல்லாமல் நிற்கிறாரே, அப்போ இந்த ஜாதகம் மட்டும் இம்புட்டி யோகமாக சொல்லுதே, என்ன காரணம் அப்படின்னா இதில் வேற ஒன்றும் விஷயம் இல்லை. இப்போ போயிட்டு இருக்கிற தசை என்ன தசை தெரியுங்களா அவருக்கு? இருங்க வரேன். இப்போ போயிட்டு இருக்கிறது செவ்வாய் தசையில் குரு புத்தி போயிட்டு இருக்குது. இருங்க, எஸ், செவ்வாய் தசையில் குரு புத்தி போயிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இவருக்கு சுக்கிர தசை ஆட்சி பெற்றவனுடைய தசை அது வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் சூரிய தசையில் இவர் செட்டில் ஆகிருக்கணும். பரிவர்த்தனை யோகத்தில் இருந்துச்சு இல்லையா, ஆட்சி ஆகி அதில் செட்டில் ஆகிருக்கணும். அடுத்து சந்திர தசையிலையும் இவர் செட்டில் ஆகிருக்கணும். ரெண்டுலேயுமே ஆகலை. என்ன காரணம் தெரியுமா? இவர் தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு இருந்தது தான் காரணம். சார், இப்போ இவர் ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சு அன்றாடைக்கு வருமானம் வர்ற மாதிரி அன்னன்னைக்கு அழிகிற மாதிரியான ஒரு தொழில், கிட்டத்தட்ட ஒரு ஒன்றும் வேணாம் சார், நம்ம ரொம்ப லோ லெவலில் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு பழ வியாபாரம் பண்ணுறது, காய்கறி வியாபாரம் பண்ணுறது, கீரை வியாபாரம் பண்ணுறது, அல்லது வந்து ஒரு இல்லை நான் வந்து வண்டி வாகனம் ஓட்டுவேன் அப்படின்னாக்கும் ஒரு சின்ன வண்டியை வாங்கி வச்சுக்கிட்டு ஓட்டுறது, அதாவது ஒரு குட்டியான மாதிரியான ஒரு சின்ன வண்டியாக ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு ஓட்டுறதுங்கிறது, அல்லது ஒரு வண்டியை வாடகைக்கு எடுத்து அதில் இவர் டிரைவராக இருந்து வண்டி ஓட்டுறதுங்கிற மாதிரி, இப்படி ஏதாவது ஒரு சின்ன தொழில் ஒரு லோவஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவர் ஆரம்பிச்சிருந்தார்னா அது இவரை பெருசாக பூமப் பண்ணி கொண்டு வந்திருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, தொடர்ந்து வேலைக்கே போயிட்டு இருக்காரு. இந்த வேலை சரியில்லை, நான் அந்த வேலைக்கு போகிறது, அந்த வேலை சரியில்லை, நான் அடுத்த வேலைக்கு போகிறது, இன்றைக்கி வேலை கிடைக்கல, நாளைக்கு வேலைக்கு போகிறது, நாளைக்கு, இப்படியே பண்ணியிருக்காரு. ஏன் முதல் போடுறதுக்கு என்கிட்ட முதலே இல்லையா அப்படிம்பாங்க. அஃப்கோர்ஸ் ஆமாம், முதல் இல்லைன்னாலும் முதல் போட்டு தொழில் செஞ்சுருக்க முடியும். எது, ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து கடனை வாங்கி கூட போட்டு செஞ்சுருந்தாருன்னா இந்த ஜாதகாரையும் ஜெயிச்சிருப்பான் சார். ஆனால் இவர் வேலைக்குன்னே போயிட்டு இருந்தார் பாருங்க, அங்கே தான் போட்டு மாட்டிக்கிச்சு. 40 வயசு வரைக்கும் இழுத்துட்டு வந்துருச்சு.
இப்பவும் சொல்றேன், இவருக்கு நடந்துட்டு இருக்கிறது செவ்வாய் தசை நடந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த செவ்வாய் தசையில இந்த ஜாதகன் ரொம்ப சிறிய அளவுல ஒரு தொழில் பண்ண ஆரம்பிச்சா போதும். அன்னன்னைக்கு இவருக்கு வருமானம்ங்கிறது ஒரு 500 ரூபா சம்பாத்தியம் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு, அல்லது 300 ரூபா கிடைக்குது அப்படின்னா, அந்த 300 ரூபா வருமானத்துக்கும் 500 ரூபா வருமானத்துக்குமான ஒரு சின்ன தொழில் இவர் ஆரம்பிச்சாருன்னா, அதுவும் சொந்தமா பண்ணாருன்னா, நிச்சயமா இவரை வந்து ஜெயிக்க வச்சிரும். இப்ப நடப்பு பீரியட்ல இருந்து கூட செய்யலாம். ஆனா இவங்க கேட்டிருக்க கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது அவரை பார்க்க கஷ்டமாக இருக்கிறது, நிரந்தரமாக தொழில் பண்ண முடியவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவருக்கு சுய தொழில் அப்படிங்கிறது நிச்சயமா சரி வரும். எது? அதுவும் இந்த டைம்ல, இப்ப நடந்துட்டு இருக்கிற டைம்ல. காரணம் என்ன? நடந்துட்டு இருக்கிற பீரியட் வந்து குருமகா புத்தின்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். செவ்வாய் தசை குரு புத்தி. எஸ், இங்க பாருங்க, செவ்வாய் வந்து 12ஆம் பாவத்துல 12ஆம் பாவ அதிபதி ஆட்சி கூட. கேது இருக்கிறத பத்தி கவலையப்பட வேண்டாம், விட்டுருங்க. எண்ணிய லக்னத்துக்கு ஈராறுக்குடைய கோள்கள் நன்னிய ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்க ஓரை வன்னிய வதிக்கு 12 பலத்தோன் சேர மண்ணினில் வீரனாகி மன்னருக்கும் சரியானவன்றான். அப்ப செவ்வாய் உட்காந்துருக்க பொசிஷன் நல்ல பொசிஷன்ல தான் உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்துருக்கிறதும் வந்து கேட்ட நட்சத்திரம் புதனுடைய சாரம் வாங்கித்தான் நிற்கிறார். உச்சம் பெற்றவனுடைய சாரம், வியாபாரியினுடைய சாரம். அப்போ செவ்வாய் தசையில ஒரு தொழில் பண்ணா ஜெயிச்சிருவார். நடக்கிற புத்தி குரு புத்தி நடந்துட்டு இருக்கு. எஸ், குரு புத்தி போயிட்டு இருக்குது. குரு அடுத்தது சனி வரப்போறாரு. இந்த சனி புத்தி இன்னும் சிறப்பா இருக்கும் அவருக்கு. ஆக்சுவலா சனி வந்து கெடுக்கும் அப்படிம்பாங்க, அவரை கெடுக்காது. ராகு சாரம் வாங்கி நிற்கிறார். 6ஆம் இடத்துல ராகு நிற்கிறார். கூறும் 6ஆம் இடத்தில் கொடியகோள் நிற்க அந்த மாறி உன்னோன் பாக்கியம் மறுவிடில் தனவான் ஆவான், சீரிய சத்ருதனை ஜெயம் செய்யும் தீரனாவான், பாரினில் கௌசிகந்தான் பகர்ந்தனன் மூத்தோர் தவத்தால்னு கௌசிக சிந்தாமணியில சொல்றேன். அப்ப இந்த இதுல வந்து தொழில்னு ஆரம்பிச்சா, சின்ன தொழில் ஆரம்பிச்சா கூட ஜெயிச்சிடலாம். இப்ப அடுத்த கேள்வி, இந்த ஆளுக்கு சாப்புக்கு வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன், வேலைக்கு போனா ஒத்து வராதுன்னு, சொந்த தொழில் பண்ணா ஒத்து வரும். அப்ப முதலே பண்ணியிருக்க வேண்டியதானே? அப்படின்னா இந்த கைடன்ஸை யாரும் காமிக்கல. ஒருவேளை காமிச்சிருந்தா கூட இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னா, இந்த குரு இருக்கார் இல்லையா, லக்னத்துல தனிச்ச குரு ஆட்சியாகி நிற்கிறார் இல்லையா, பயம் வந்துடும் சார், தைரியம் பத்தாது சார், பயந்த சோபம் இவரு. அதனால இவரால் ஸ்ட்ராங்கா செய்ய முடியாது. ஒருவேளை லாஸ் வந்துட்டா தாங்க முடியாது, ஒருவேளை சிக்க வச்சுட்டா இந்த இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க சாப்பாடுக்குன்னு சிரமம் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்துடும். அப்போ இந்த மன தைரியம் இல்லாதது தான் காரணம். இப்ப சைக்கலாஜிக்கலா ஒரு பூஸ்டப் ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா இவர் ஆரம்பிச்சு போயிடுவார், வாழ்க்கையில ஜெயிச்சிருவார். அப்போ இந்த கேட்ட கேள்விக்கு என்ன பதில் இவங்களுக்கு? சொந்த தொழில் அப்படிங்கிறது ஒரு சின்ன முதலீட்டுல சின்ன அளவுல தொழில் கூட ஆரம்பிச்சா போதும், இவர் இவ்வளவு தூரம் வேலைக்கு போய் அலைய வேண்டியதில்லை, பாடுபட வேண்டியதில்லை. அப்ப இது மீறி இவ்வளவு நாள் பாடுபட்டதுக்கான காரணம் அப்படின்னு எடுத்துட்டா, இதுக்கு முன்னால பாடுபட்டது செட் ஆகாம போயிருக்குது. இன்னும் சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நடந்த தசை சந்திர தசை நடந்திருக்கு. இப்ப செவ்வாய் தசை தானே போயிட்டு இருக்கு, சந்திர தசை நடந்திருக்கு. சந்திர தசையில அதாவது ஒண்ணு உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில், அல்லது வந்து டிரான்ஸ்போர்ட் டிராவல்ஸ் லோடு எடுக்கிற மாதிரி வண்டி வாகனம் அது சம்பந்தப்பட்ட. சார் கடைசிக்கு ட்ரைசைக்கிள்ல இருந்து உயர்வான நிலையில் எடுத்துக்கிட்டு தான் ட்ரெய்லர் லாரி வரைக்கும் எந்த தொழில் வேணாலும் எடுத்து பண்ணியிருந்தா இந்த ஜாதகன் ஜெயிச்சிருப்பார். இதுக்கு தான் சார் ஜோசியம் பார்க்கணுன்றது. ஒருத்தருடைய தொழில் ஸ்தானம்ங்கிறது தடுமாற்றம் வருது அப்படின்னா தொடர்ந்து வேலையில் இருப்போமா, வேலையிலேருந்து வேற வேலைக்கு மாறினா சரியா வருமா, வேற கம்பெனி மாறினா நல்லா இருக்குமா, வேற டொமைன் மாறினா நல்லா இருக்குமா, வேற ப்ராஜெக்ட் மாறினா நல்லா இருக்குமா, வேற கிளைண்ட் மாறினா நல்லா இருக்குமா, இல்லை வந்து நான் வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து கிளைண்ட் கம்பெனியில் என்னைய கூப்பிட்றேன் நான் அங்கேயே போய் சேர்ந்துக்கிறட்டுமா, இல்லை சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கட்டுமா, ஸ்டார்ட் அப் ஏதாவது பண்ணட்டுமா, இல்லை நான் வேலையில் உட்காந்துட்டே ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது பண்ணட்டுமா, அடிஷனல் இன்கம் பேசிவ் இன்கமாக வர மாதிரி, இல்லை வந்து மொத்தமாக வேலையை விட்டுட்டே ஒரு ஜாயின் வெஞ்சராக போய் பண்ணலாமா, இது மாதிரியான விஷயங்களை ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு போய் பண்ணுறதுங்கிறது நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுட்டு நமக்கு வந்து ஆனால் என்ன பிரச்சனைனா விநாசகாலே விபரீத புத்தினா, நமக்கு அந்த ஐடியா வந்து சரச்சரன்னு நேராக போய் டம்முன்னு முடிக்கிட்டு தான் திரும்பி வரையும் நம்மளால, ஏன்னா அந்த ஸ்பீடு வந்துடும். அதனால் அப்போ அந்த அதாவது காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. எந்த செயல் செய்யறதா இருந்தாலும் அதுக்கேற்ற காலத்தை பார்த்துட்டு செய்யணும். காலத்தை பார்க்காம செஞ்சேன்னா கவுந்து போயிடுவாப்பா, காலை விரிச்சுக்கிட்டு மல்லாக்க விழுந்துருவேன்றாரு. அப்போ அந்த கணக்கில் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறதனுடைய சக்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன, இங்கே வேறு 7.5 சனி வருதுன்றாங்க என்னன்னு வாரு, நான் சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கேன் என்னன்னு வாரு, அப்படி கிடையாது. ஒரு தொழில் பண்ணுறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டான லைஃப் டைம் டேர்னிங் பாயிண்ட் மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணுறப்ப இது மாதிரி ஒரு கைடன்ஸ் எடுத்துகிட்டு போனால் இவ்வளோ சிரமப்பட வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள் 40 வயசு வரைக்கும் சிரமப்பட்டிருக்காரு பாவம் அவர். ஆனால் இனி தொழில் ஆரம்பிப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு. அப்படி ஆரம்பிச்சாருன்னா நிச்சயமாக இந்த ஜாதகன் வாழ்க்கையில் வெற்றி அடைவார். சொந்தமாக வீடு வாசல் அல்லது சொத்து சுகம் வாங்குறது இதே செவ்வாய் திசையிலே நடக்கும் சார்.
இதுக்கு அடுத்து வர்ற ராகு தசை இந்த ஜாதனுக்கு மிகப்பெரிய யோக தசை. 6ல் ராகு நிற்கிறனால நான் முதல் சொன்னேன் இல்லையா, காதல் 6ஆம் இடத்தில் கடினராந்தி கோள் நிற்கில் ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குறைத்து ஏதிலார்தங்கட்கெல்லாம் இடி என வலியனாகி பூதலத்தவரும் வந்து புகழ்ந்திட பொருந்தி வாழ்வான், நான் நல்லபடியாக பழைப்பான்னு அர்த்தம். இதுக்கு தான் சார் ஜோசியம் பார்க்குறது. அப்போ ஒருத்தருக்கு தொழில் அமையுமா வேலை அமையுமாங்கிறத ஜாதகத்தில் தெளிவு பண்ணிக்கிட்டு அந்த பஸ்ஸில் ஏறுனா கரெக்டாக நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நிச்சயமாக போய் சேரலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.